பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்று அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே நம்பிக்கை வைத்து போய்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த காரியத்தை இவர் செய்து முடிப்பார், என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தை இந்த நபர் செய்து முடிப்பார், என்னுடைய வேலையின் காரியத்தை இந்த நபர் செய்து முடிப்பார். இப்படி மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையை என்மேல் வைத்துவிடு, நான் உனக்கு ஆதரவாக இருந்து உன் காரியத்துக்கு உதவி செய்கிறவராய் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 9:18 இவ்வாறாக சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எளியவனாய் சிறுமைப்பட்டவனாய் அநேகர் உன்னை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தைக்குள்ளாக்கப்பட்டு உன்னை மறக்கடிக்கப்பட்டவர்களாய் நீ இருந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடுவதே இல்லை என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேகர் உங்களை மறந்திருக்கலாம், பெற்ற பிள்ளைகள் உங்களை மறந்திருக்கலாம், கணவன் உங்களை மறந்திருக்கலாம், மனைவி உங்களை மறந்திருக்கலாம், உற்றார் உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்களை மறந்திருக்கலாம், இரத்த உறவுகள் உங்களை மறந்திருக்கலாம். எல்லாரும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வாக்கு தத்தம் தந்து அழைத்து கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளையே, நீ எந்த காரியத்தில் தோல்வி அடைந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தை செய்து தோல்வி மேலே தோல்வி ஏற்பட்டு என்னை எல்லாரும் வெறுத்து விடுவார்கள், என்னுடைய காரியத்தில் யாருமே ஜெயம் தர மாட்டார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் நம்பிக்கை வைத்து நீ என்னை பின்தொடர்ந்து வருவாயானால் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் அதிகாரப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்குத்தத்தம் தந்து கொண்டிருக்கிறார். தாவீதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வீட்டார் எல்லாரும் அவனை ஒதுக்கி கொஞ்சம் மாடுகளை கொடுத்து அவனை மேய்க்க வைத்தார்கள். அவன் காடுகளிலும் மேடுகளிலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தான். அந்த எளியவனை ஆண்டவர் மறக்கவில்லை. அவன் எப்பொழுது துதிக்க பாட ஆரம்பித்தானோ அப்பொழுதே அவன் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க பாட அவரை ஆராதனை செய்ய காத்திருக்கிறீர்களோ அத்தனை பேர் மேலேயும் ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். உங்களுடைய காரியங்களை தேவன் ஜெயமாய் மாற்றி தருவார். என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் தேவன் மறப்பதில்லை. அவர் ஞாபகத்தில் வைத்து உங்களுக்கு அதிகமாய் உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவர் செய்து தர சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மேல் நாம் நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதும். நாம் அவரை விட்டு விலகாமலும் அவரை விட்டு மாறாமலும் அவரை மறக்காமலும் நாம் இருப்போமே. ஆனால் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஏக்கங்களையும் உங்கள் விருப்பங்களையும் உங்கள் கவலைகளையும் நான் போக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளை மாற்றி உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதை எப்படி ராஜாவாய் மாற்றினேனோ அதே போல் உங்களையும் ராஜாக்களாய் உங்களை நான் மாற்றுவேன், உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நான் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுது
பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று ஆணித்தரமாய் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க. ஆண்டவரே, எளியவர்களாய் இருக்கிறோம், எங்களை அநேகர் மறந்திருப்பார்கள், ஆனால் நீர் மறக்காத தெய்வம். எங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நம்பிக்கையற்றவர்களாய் நாங்கள் இருந்து விடக்கூடாது. சிறுமைப்பட்டவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய குமாரன், இது என்னுடைய ஜனம் என்று நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் உண்மையில விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காரியங்களை தேவன் ஜெயமாய் மாற்றி தாங்கப்பா. நாங்கள் பாவிகளை ரட்சிக்க வந்த நல்ல தகப்பன், எங்கள் பாவங்களை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் பாவங்களை சுத்தமர கழுவி உம்முடைய இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தேவைகள் இருக்கிறது, எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடத்திலையும் போய் கையேந்தி நிற்காதபடிக்கு கடன் பாரங்களை மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.